मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। பிப்ரவரி ஃப்ரெண்ட்ஷிப்கான மாதம். டெடி டே, சாக்லேட் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதுக்கு அடுத்தது ரோஸ் டே. ரோஸ் வாங்குங்க. ரோஸ் டே அன்னைக்கு ரோஸ் வாங்கிங்க. சிவப்பு, மஞ்சள் ரோஸ். இத்தனை கலர்ல ரோஸ் இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அட வாசனை பயங்கரமா இருக்கா. எவ்வளவு சார் ரோஸ்? ஒரு ரோஸ் 1000 ரூபாய். 1000 ரூபாவா? 1000 ரூபாயா? நம்மளோட தேவையை யூஸ் பண்ணி அவரோட வருமானத்தை அதிகமாக்கிக்கிறாரு. அதனால இந்த கடைக்காரர் ரிஜெக்டட். இந்த கடை வேணாம். அட நீங்க ரொம்பவே அநியாயமா வித்துட்டு இருக்கீங்க. எங்க பணத்தெல்லாம் நீங்க கொள்ளையடிக்கிறீங்க. எங்களோட தேவையை வச்சு நீங்க ஒரு கோட்டையே கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. எப்பா மார்க்கெட்ல பூவே இல்லப்பா, அதனால தான்ப்பா இவ்வளவு விலை. 999 ரூபாய் கம்மி பண்ணீங்கன்னா நாங்களும் அந்த ரோஸை வாங்கி போல. உன் பேச்சை கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன். சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. இந்த பூ கொடுத்தாதான் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டா மாத்த முடியுமா என்ன? அதுக்கு பதிலா நம்ம தேங்காய் பூ, வாழைப்பூ அப்படி குடுக்கலாம்ல. அதான் வெயிட்டா இருக்கும். இதான் லைட்டா இருக்கிற பூ தெரியுமா? இது கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப் ஓகட் ஆகும். ஆஹா, நம்ம எல்லாரையும் விட இவன் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கான். அதனால நாம இவனுக்கு ஒரு பூங்கொத்தை வாங்கி கொடுத்துருவோம். அதை கொண்டு போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறட்டும். அவங்க 2 பேரும் வானத்துல சிறகடிச்சு பறக்கட்டும். நம்ம நண்பன் சந்தோஷமா இருந்தா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? போதும் நண்பா போதும். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. பூக்கடைக்காரர் எல்லாருக்கும் ஒரு ரோஸ் கொடுங்க. இல்ல அவனுக்கு மட்டும் கொடுங்க. ஆமா நண்பா, நீ சந்தோஷமா இருந்தா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்த மாதிரி தான். கரெக்டா? காசு மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாத்தீங்களா, ஏழைங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப புனிதமானது. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீங்க பூ கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா இந்த உலகமே உங்களை பாராட்டும். நீங்க தான் ஏழைகளின் ராஜா. எல்லாரும் உங்களை கொண்டாடுவாங்க. இங்க பாரு, முதலாளிய தலைமையிலேயே தட்டுறாரு. போ அந்த ஓசியில எல்லாம் பூ கிடையாது, காசை கொடுத்து பூ எடுத்துக்க. காசு இல்லாத உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குன்னு கேக்குறீங்களா சார்? அட நண்பா, நான் இருக்கும்போது நீ எதுக்குமா வருத்தப்படுற? சின்ன வயசுல இருந்து நான் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் எடுத்து கொண்டு கொடுக்குறேன். நட்புக்கு இலக்கணம்னா அது நீ மட்டும்தான். எங்களுக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். இப்படியாப்பட்ட நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலையில. சரி, 1 ரூபா குறைச்சிட்டு 999 ரூபா கொடுங்க. 999 ரூபாயா? எவ்வளவு பெரிய மனசு பாத்தியா அவருக்கு. 1 ரூபாய் குறைச்சிருக்காரு. இதெல்லாம் நியாயமா இருக்கா? கொஞ்சம் ஒத்து. இந்த பூங்கொத்தை நீ எடுத்துட்டு போற, உன் நம்பிக்கை கொடுக்குற, அப்படியே ஜமாய்க்கிற. ஐ ஜாலி, செம ஐடியா. இத பிடிங்க. தோத்தாராமா? முக்கியமான நேரத்துல அவன் போன் பண்ணா எடுக்காத. ஏதாவது ஒரு வேலை கொடுத்து நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். இது நமக்கான நாள், நமக்கான ஃப்ரெண்ட்ஷிப் நாள். நம்ம நேரம் பார்க்காம இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடணும். ஆஹா, இங்க ஏற்கனவே ஆக்ஷன் சீனா போயிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? அட யார் இவன்? எதுக்காக இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான்? ஒரு பொண்ணு கிட்ட திடீர்னு ரோஸ் கொடுத்தா கோவம் வருமா வராதா? அட எனக்கு என் நம்பிக்கை வெடிச்சிருச்சு. இப்பதான் எனக்கு தைரியம் வந்துச்சு. இப்பதான் தைரியமும் சுத்தமா போச்சு. அடடா. ஆமா, நீ என்ன ரோஸ் வச்சிருக்க? அதுவும் கொத்தா ரோஸ் வச்சிருக்க. ஆமா, யாருக்கு இந்த ரோஸை கொடுக்க போற? போய் சொல்லாம சொல்லு. என்ன சொல்றது? என் நண்பன் இருக்கான்ல. என்ன? அட நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பூ கோத்து கொடுத்தா அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதான். உங்களை பார்த்தா எதுவும் நம்புற மாதிரி தெரியல. சரி, ஓகே, ஏதோ சொல்றீங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். யார நம்புறதுன்னே தெரியல. சரி, நாங்க காஃபி ஷாப் போயிட்டு வரோம். என்ன பண்ற? ஹாய். காஃபி ஷாப் போலான்னு சொன்ன. ஆமா ஆமா, வா போலாம். இங்க பூ கோத்து கொடுத்ததானே பிரச்சனை. அதே நான் காஃபி ஷாப்ல வச்சு பூ கோத்து கொடுத்தேன்னு வையே, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே ஆயிடும். இது என்ன சிவப்பு கலர்ல பறக்குது? நமக்கு இன்னைக்கு லஞ்சு கிடைச்சிருச்சு. நில்ல, இன்னைக்கு நான் உன்னை கடிச்சு சாப்பிட போறேன். இல்ல, உன்னை விட மாட்டேன். நீ எங்க போனாலும் எனக்கு தான். இல்ல, வா 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 வா.
பச்சைக்கிளியோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிடும்னு நினைக்கிறேன். பச்சைக்கிளி ஹே அங்க பாருங்களேன், பச்சை கிளி ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். நம்மளும் விளையாண்டா நல்லா இருக்கும்ல. இல்ல. அச்சச்சோ, அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். நாம அவனை காப்பாத்தணும். இதோ வந்துட்டேன். எங்க போற உன்ன? ஏய் ஏய். ஐயா. யாருகிட்ட? இருந்தாலும் உனக்கு எதுக்கு திடீர்னு இவ்வளவு பிரச்சனை வருது? எப்படிதான் சமாளிக்க போறியோ? வாழ்க்கையில வேணா பிரச்சனை வரல நண்பா, ஆனா எனக்கு தான் பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கு. சீக்கிரம் காபி ஷாப்புக்கு வண்டியை விடு. அப்புறம் முக்கியமான விஷயம், அவகிட்ட பேசும்போது சாதாரணமா பேசாதக்கு என்ன. நீதான் என் வானம் நிலாவ காணோம் இப்படி எல்லாம் கவிதையா பேசி இம்ப்ரெஸ் பண்ண புரியுதா? அதை விட்டுட்டு கழுத மாதிரி அங்க போய் நின்னா வேலைக்கே ஆகாது என்ன. நான் பாடுற பாட்டுல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்ல மயங்கி விழ போறா, பாத்துக்கோங்க. சீக்கிரம் வண்டியை விடு. சாரி நண்பா, ஏதோ காபி ஷாப் வந்துருச்சு போ. அவன் எனக்காக இங்கதான் வெயிட் பண்றா. என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லு. போ போய் கவிதைய சொல்லு. சீக்கிரம் போ போ பாட். ஃப்ரெண்ட்ஷிப் பொங்கி வழியுதே. வந்துட்டேன். எப்படி நம்ம டக்கரு? நேரா போற கவிதைய சொல்ற, எல்லாத்தையும் ஓகே பண்ற, சரியா? சீக்கிரம் போ. என்ன பன்னீர் ரோஸ் எடுத்துட்டு போறா? அடடா, நம்ம ரோஸை விட அது ரொம்பவே காஸ்ட்லி ஆச்சே. ஏய், யார் கொடுத்தா? அவளுக்கு யாரு பூங்குத்த கொடுத்தது? அதுவும் பன்னீர் ரோஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. பயங்கரமான ட்விஸ்டா இருக்கே. மேடம், இந்த ரோஸ் உங்களுக்கு தான். அடடா, என்னப்பா நடக்குதுங்க? ஹலோ டார்லிங். ஓ, தேங்க் யூ. டேய், அது என்னோட கவிதைடா. அன்னைக்கு நான் அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கவிதை ஒன்று சொல்ல போறேன்னு. அன்னைக்கு காலையில நான் சொன்னது இன்னைக்கு அவன் சுட்டுட்டு வந்துங்க நைட்டு சொல்லு இருக்கானே. நீ எதுக்கும் கவலைப்படாத நண்பா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அதே கவிதையை சொல்லு. கவலைப்படாதம்மா, கைவசம் என்கிட்ட ஒரு கவிதை இருக்கு. நீதான் என்னோட கண்ணு, மத்ததெல்லாம் வெறும் மண்ணுன்னு சொல்லி ஒரு கேக்க வாங்கி கையில குடு. என்னடா சிரிக்கிற? இவ்வளவு மோசமா யாராலையும் கவிதை சொல்ல முடியாது. இந்த கவிதையை எடுத்துட்டு போய் அவகிட்ட சொன்னா கண்டிப்பா உன்னை கல்லால அடிப்பா. சிரிக்க வேண்டிய நேரமாடா இது? என் ஃப்ரெண்டு கிட்ட இன்னொருத்தன் போய் பூ கொடுத்துட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு இங்க நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத என்ன. உன் மனசு வலி எனக்கு புரியுது. இதுக்காக நீ அழக்கூடாது. போப்ப ஸ்ட்ராங்கா இரு. இரு சொல்லாத, கொஞ்ச நேரத்துக்கு அவனை அழ விடலாம். எல்லாருமே ஃபேக்கா இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்நேரத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு அவனுடைய ஃப்ரெண்டா இருப்பானே. டேய், சும்மா வெறுப்பேத்தாதீங்கடா. நீங்க எங்கடா எனக்கு பூ குடுக்குறீங்க? நீங்க ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானடா. இங்க பாரு, நாங்களும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால நாங்களும் உனக்கு தாராளமா கொடுக்கலாம்ல. டேய், தயவு செஞ்சு எனக்கு கடுப்பேத்தாதீங்கடா. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கோட்டையை வேற ஒருத்தர் உள்ள பூந்து தூக்கணும்னாக்கிட்டா. என்ன நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ஆமா, நம்ம உள்ள ஒரு ஆளை காணோம். நீயா? உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். என்ன ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணுவேன்னு நினைச்சேன். துரோகி, நீ இப்படி எல்லாம் பண்ணுவா நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லடா. நான் அவகிட்ட இப்படிதான் கவிதை சொல்ல போறேன்னு சொன்னதா நீ அதை எடுத்து கொண்டு போய் அவகிட்ட சொல்லிட்டல. இப்ப அவன் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாலே. இப்ப நான் என்ன பண்றது? எல்லாத்துக்குமே காரணம் நீதான். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? நண்பா, நான் என்ன சொல்ல? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். பண்ண வரைக்கும் போதும், என்ன விடு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் இமயமலைக்கு போய் சாமியார் ஆயிடுறேன். என்ன பண்றதுன்னே புரியல. ஹாய் காய்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் கண்ணு முன்னாலே நீ அந்த பூங்கொத்தை வாங்குறது என்னால பார்க்க முடியாது. நான் இங்க இருந்து போறேன். ஹே, எங்க பாரு, உனக்காக தான் இந்த பூங்கொத்து. எனக்கு நீ பூங்கொத்து கொடுக்க வந்தியா? உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி நீ என்கிட்ட சொல்ல போறேன்னு, நீ எப்படி தவிச்சன்னு உன் ஃப்ரெண்ட் சொல்லிட்டான். அப்படியா? அன்னைக்கு நீ சொன்ன கவிதையை அவங்க கிட்ட சொல்லிட்டு, இது உங்களுக்காக அவன் சொன்னான்னு உடனே உன்னை பார்க்க வந்துட்டாங்க. உண்மையதான் சொல்றியா? நண்பா, என்ன மன்னிச்சிரு நண்பா. நான் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை காட்டப்படி திட்டிட்டேன். வாங்க, இந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம். இதே மாதிரி வேற ஏதாவது கவிதை
கவிதை இருந்தா சொல்லு. இந்த மாதிரி கவிதை எல்லாம் என்கிட்ட கைவசம் நிறைய இருக்கு. எந்த கடலையும் முழுகாத ஷிப் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். எப்படி இருக்கு? இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கைவசம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன். அட அது என்னோட கவிதையாச்சே. ஆனாலும் இப்போதைக்கு அது ஓகே தான். ஒவ்வொருத்தனும் எங்கப்பா சொந்தமா கவிதை எழுதுறான், அடுத்தவனை பார்த்து சுட்டுதானே எழுதுறான். இது தெரியாம எல்லாரும் ஏமாந்து போறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வர்றதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். இப்பதானே நண்பர்கள் ஆனாங்க, இதுக்கப்புறம் தான் சண்டை வரும். அதுக்கப்புறம் தானா அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. கரெக்டா சொன்ன. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க.